ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னா சிறுவாபுரி முருகர் கோயில் மீண்டும் தரிசனம் பெறலான்னு வந்துட்டேன் நண்பர்களே. முருகருக்கு முடி காணிக்கை கொடுத்துட்டு தரிசனம் பெற்று வெளியே வந்துட்டேன் ஒரு வழியாக. இது இடையில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது 6 வாரம் தொடர்ந்து போகலான்னு பிளான் பண்ணேன். 6 வாரம் போக முடியல நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்கும் முருகருடைய அருள் பெற நண்பர்களே. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் வாங்க. உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்களும் நண்பர்களே. எல்லோரும் சொல்கிறாங்க முருகர் சிறுவாபுரி முருகர் தொடர்ந்து வர முடியாது, ஒரு சிலருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாங்க. அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் வந்தது. உடம்பு சரியில்லாத 2 வாரம் லீவ் போட்டேன், போக முடியல. மீண்டும் என்ட்ரி ஆகிட்டேன். சாமி தரிசனம் பெற்றுட்டு உள்ளே வந்துட்டேன் நண்பர்களே. வெளியே வந்துட்டு அன்னதானம் சாப்பாடு சாப்பிடலாம் போனோம். நான், மாமா, என் சிஸ்டர், அவங்களுடைய ஒய்ஃபு எல்லாம், மாமாவோடைய ஒய்ஃபெல்லாம் போனோம். சரி சாப்பிட்டு போகலான்னு போயிட்டு அன்னதானத்தில் நிற்கலான்னு போயிட்டோம். அவங்களாம் முன்ன போயிட்டாங்க, நான் மட்டும் பின்னாடி போயிட்டு இருந்தேன். கூட்ட நெரிச்சல் போக முடியல, என்ன பண்ணுறது. சரின்னு சந்தில் குந்தில் வந்து போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம் நண்பர்களே. இதுதான் அன்னதானம். கீ வச்சேன் பின்னாடி இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது. இந்த கீ வச்சு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போகிற கீ வச்சேன். முருகருடைய அருள் பெற தரிசனம் பெறதுக்காக நின்றுக்கிறாங்க. 50 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனம் இவங்களாம். நம்ம அன்னதானம் போடுற வரிசை எங்கே இருக்குன்னா இதுதாங்க அன்னதான வரிசை. பாருங்கள், உள்ளே எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, எல்லாம் இலை போட்டு கரைச்சிட்டுருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. இல்லை உள்ள எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு 100 பேர் மேலே தான் பிடிக்கும். எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. அந்த பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வரிசையை உள்ளே விடுவாங்க. நம்ம அது வரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, நம்ம ஓகே வெளியே வெயிட் பண்ணி நின்று உக்காந்துட்டாங்க ஒரு சிலரெல்லாம் அப்படியே உட்காரன்ட்டு. அடுத்த பந்திக்கு நம்ம கிளம்ப போகிறோம். இதுதாங்க நம்மளுடைய அன்னதான பந்தியோட கீ வரிசை. பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு சிலர்லாம். அடுத்தது நம்ம பந்தி இதுதான் நண்பர்களே. பாருங்கள், இலை போட்டாங்க, தண்ணி எல்லாம் அவங்களே வச்சுட்டாங்க. இலைக்கு தண்ணியும் அவங்களே போட்டுட்டாங்க. ஒரு கேனை எடுத்துன்னு அதில் ஓட்டை போட்டு புஷ்ஷுன்னு அடிச்சு விட்டாங்க இலைக்கு. ஓகே, முடிஞ்சது அப்படின்ட்டு ஒயிட் ரைஸு, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய், காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுனாங்க. நல்லா அருமையாக இருந்தது. ஒரு கப்பு பாதாம் பால், ஒரு உளுத்தம் வடை, உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்தாங்க நண்பர்களே. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். மோர், ரசம் கொடுத்தாங்க. அதையும் 2வது சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு நல்லா வரும்போது சாப்பிட்டு வந்துட்டோம் நண்பர்களே. சூப்பராக இருந்தது சாப்பாடெல்லாம், எந்த குறையும் இல்லை. நீங்களும் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, முருகருடைய அருள் பெற்றுவாங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், see you. மீண்டும் அடுத்த வாரம் போயிட்டு வீடியோ எடுத்து போடுங்க. பாய் பாய், சூப்பர்.